ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்னைக்கு கிராங் சில்லி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி சூடான எண்ணெய் ஊற்றிக்குங்க. லெமன் கிராஸை இடித்து போட்டுக்குங்க. இதோட வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. லேசாக வதக்கி விடுங்க. இதோட கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சமையலுக்கு என்னென்ன பொருளை அரைச்சி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சை மஞ்சள், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. தேவையான அளவு ஊசி மிளகா போட்டுக்குங்க. உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஊசி மிளகா போட்டுக்குங்க. இந்த ஊசி மிளகாவை கொரன்னு அரைச்சிக்குங்க. அரைச்ச பொருள்களை சட்டியில் ஊற்றுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக விடுங்க. அடி பிடிக்காம இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. நான் கிரானை சுத்தமாக கழுவி அவிச்சு உரிச்சி வச்சிருக்கேன். இதோட சேர்த்து கிண்டி விடுங்க. ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் பட்டை மிளகாத்தூள், கொஞ்சம் சிறு சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொழுமிச்சை இலைகள், ஆங்கிலத்தில் காஃபிர் லைம் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை பாதியாக பிச்சு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விடணும். அடி பிடிக்காம இருக்க அப்பப்போ கிண்டிக்கிங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்லா சுண்டிருச்சு. இதோட கருப்பில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதை நம்ம நல்லா வறுவலாக எடுக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வறுவலாக கிண்டி எடுக்கணும். அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த வறுவலை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த பதத்துக்கு வந்தோன்னே எடுத்துருங்க. கிராங் சில்லி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சோத்துல வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்குங்க, பிரமாதமா இருக்கும். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.